கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் கூட நம்முடைய ஆண்டவரை துதித்து நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே, எந்த ஆத்துமநேசரையே என்னும் வாழ்த்தியே பாடிடுவே. உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே, எந்த ஆத்துமநேசரையே என்னும் வாழ்த்தியே பாடிடுவே. பாவபாரத்தில் நிறைந்தவனா பல நாட்களாய் நான் அலைந்தேன். பாவபாரத்தில் நிறைந்தவனா பல நாட்களாய் நான் அலைந்தேன். அந்த பாரச்சிலுவையிலே என் பாரங்கள் சுமந்தவரே, அந்த பாரச்சிலுவையிலே என் பாரங்கள் சுமந்தவரே. உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே, எந்த ஆத்துமநேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே. எந்த ஆத்துமநேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே. உள்ளம் ஆனந்த கீதத்திலே நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாளை காணும்படியான பாக்கியத்தை நாங்கள் பெற்றதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும், அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்காக சங்கீதம் 18வது சங்கீதம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நம்ம வாழும்போது ஆபத்து எங்கிலும் நிரம்பி இருக்கிறது. சில நேரங்களிலே நமக்கு உண்டாகக்கூடிய ஆபத்து நாளில் தான் சில மனிதர்கள் நமக்கு எதிராக எழும்புவாங்க. பாருங்கள், நீங்கள் எப்பொழுது பலவீனப்பட்டிருக்கிறீங்களோ, நீங்கள் எப்பொழுது சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, நீங்கள் எப்பொழுது நெருக்கத்திலும் பாடுகளிலும் துன்பத்திலும் கஷ்டங்களிலும் இருக்கிறீர்களோ, அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவராகிய தேவன் நமக்கு உதவியாகவும் ஆறுதலாகவும் வருவார். ஆனால் உலகத்தில் சில மனிதர்கள் உண்டு, அவர்கள் அந்த ஆபத்து நாளில் தான் நமக்கு எதிரிட்டு வந்து நமக்கு தீமை செய்வதற்காக நினைப்பாங்க. நீங்கள் வியாதியாக இருக்கும்போது சிலர் சொல்லுவாங்க, இவன் படுக்கையிலிருந்து இனி திரும்ப எழும்பவே மாட்டான். உங்களுக்கு கடன் பாரத்தில் நீங்கள் சிக்கி அதில் வெளியே வராமல் முடியாத அளவுக்கு நெருக்கப்பட்டு இருக்கும்போது சிலர் சொல்லுவாங்க, இந்த கடனோடு கூட வாழ்க்கை முடிஞ்சு போகும் என்று சொல்லி. இப்படி நமக்கு ஆபத்து உண்டாகும் போது சில மனிதர்கள் சந்தோஷப்படுவார்கள். சங்கீதம் 35:15 சொல்லுகிறது, ஆனாலும் எனக்கு ஆபத்து உண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்திலே அநேகர் கூட்டம் கூடி இந்த நாட்களிலே நமக்கு விரோதமாக சில காரியங்களை பேசுவாங்க. ஆனால் நம்ம கர்த்தரை நம்பி இருந்தால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். நீங்கள் தேவனை சார்ந்திருக்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஆபத்து நேரிடும் போது சில மனிதர்கள்
உங்களுக்கு எதிரிட்டு வந்து உங்களுக்கு உங்களுடைய ஆபத்தை குறித்து சந்தோஷப்படும் போது கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக ஆதரவாக இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் நல்லா கவனிங்க. சங்கீதம் 35:26 சொல்லுகிறது, எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி ஞானி, எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டுகிறவர் வெட்கத்தாலும் லஜ்ஜையாலும் மூடப்பட கடவர்கள் என்று சங்கீதக்காரன் அங்கே ஜெபம் பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்கள் நம்ம செய்ய வேண்டியது என்ன? நமக்கு ஆபத்து வரும்போது நம்ம தேவனை சார்ந்து நிற்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அவர் ஆபத்தில் சிக்கி மற்றவர்கள் உங்களை நிந்தித்து உங்களுக்கு விரோதமாக பேசுகிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 46:1 சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார். உங்களுக்கு ஆபத்து வரும்போது நீங்கள் மனுஷனை தேடாதீங்க. உங்களுக்கு நெருக்கம் வரும்போது மனுஷனை தேடாதீங்க, கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்களுக்கு அனுகூலமான துணையாக நிச்சயமாக இருப்பார். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, ஏதோ ஒரு விதத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஆபத்தில் சிக்கி இருக்கிறார்களே, இந்த ஆபத்தின் சூழ்நிலையிலிருந்து நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் விடுதலையை கொடுத்து கனப்படுத்தி உயர்த்துவீராக ராஜா. அவர்களுக்கு ஏற்பட்ட ஆபத்தில் அநேகர் எதிரிட்டு வருகிறாங்க, சிலர் அவங்களுடைய ஆபத்தில் சந்தோஷப்படுகிறாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையில் உங்கள் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உங்கள் தலையை நீங்கள் உயர்த்தி கனம் பண்ணுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லார் மேலும் கிருபை உண்டாகட்டும். நாமத்தை மயப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.